ஏன் சக்தி, நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு நடக்கவே முடியாம போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஏன் இப்படி கேக்குற? என் கேள்வியில நிறைய விஷயம் இருக்கு, நீ பதில் சொல்லு. கால் இல்லனா ஒரு மனுஷனால வாழ முடியாதா என்ன? நம்பிக்கை இருந்தா போதும். 2 காலு, 2 கை, 2 கண் இல்லனா கூட வாழ்ந்துட முடியும். ஆனா தன்னம்பிக்கை இல்லாதவங்க கை கால் இருந்தும் ஊனமாதான் இருப்பாங்க. உன் தன்னம்பிக்கையா எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். சக்தி, என்னோட தன்னம்பிக்கையா நீ இருப்பேன்னு சொன்னல, அந்த ஒரு வார்த்தை போதும் சக்தி. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு. உன்ன மாதிரி எல்லாருக்கும் மனைவி அமையாது. அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்கிட்ட இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இப்ப நான் சொன்னது ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட்ல இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ போய் ஒருத்தனை அடிச்சு சண்டை போட்டு அதனால இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நிச்சயம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அப்போ ஏதாவது சண்டையில எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டியா? நிச்சயமா இருக்க மாட்டேன். நீ நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிற வரைக்கும் தான் நான் உன் கூட இருப்பேன். ஒரு போதைக்கு அடிமையானவன் கிட்ட போய் உடனே மாறுன்னு சொன்னா அவனால மாற முடியாது. அது மாதிரிதான் நீயும். உடனே உன்னால மாற முடியாது. ஆனா நீ மனசு வச்சா உன்னால கொஞ்சம் கொஞ்சமா மாற முடியும். அதுக்குதான் நான் உனக்கு 30 நாள் டைம் கொடுத்தேன். அடுத்த 30 நாளைக்கு நீ எந்த சண்டைக்கும் போகாம எந்த வம்பு தும்பக்கும் போகாம சமத்து புள்ளையா இருந்தனா உனக்கு எல்லாவுமா நான் இருப்பேன். படுத்துக்கோ. ஐயோ, இவ போடுற கண்டிஷனை பார்த்தா இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது போல இருக்கே. நமக்கு வர்ற கோவத்துக்கு முதல்ல கைதான நீளும். நம்ம கையையும் காலையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாதான் நம்மளால சண்டை போடாம இருக்க முடியும்.